ஓம் சாய்ராம். சாயியின் மகாபக்தர்கள் வரிசையில் நம்ம ஜஸ்டிஸ் எம்பி ரேகை பற்றி பார்த்துட்ருக்கோம். இப்போ அதனோட தொடர்ச்சியை நம்ம இப்போ கேட்கலாம். 1915ஆம் ஆண்டு ஸ்ரீராம நவமிக்கு ஷிரடிக்கு போகணும்னு சொல்லிட்டு ரேக் வந்து புறப்படுறாரு. அப்போது பாபாவுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு அவருக்கு தோணுது. சரின்னு ஒரு துணி கடைக்கு போயிட்டு அங்கே வந்து மஸ்லின் துணிகளை பார்க்குறாரு. அந்த மஸ்லின் துணிகளில் வந்து ஒரு துணி வந்து 5 ஃபீட் ஒரு ஸ்கொயர் டைப்பில் இருக்குது. அது வந்து 8 to 9 inches வந்து அந்த துணியை சுற்றி நல்ல ஒரு லேஸ் எம்ப்ராய்டரி பண்ணியிருக்காங்க. அந்த துணியை பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. சரி, அந்த துணியை பாபாவுக்கு வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து இதை வாங்குறாரு. இதோட விலை வந்து ஒரு 85 ரூபாய். இருந்தாலும் அந்த விலைக்கு ஏற்ற ஒரு துணியாக அவருக்கு வந்து அது தோணுது. ஸோ அதை வாங்கிட்டு அதை வந்து ஒரு சின்ன பேக்கெட்டாக வந்து அவர் மடிச்சுக்கிறாரு. எவ்வளோ சின்னதுன்னா அது வந்து ஒரு 6 inch by 6 inch by 1 inch அந்த மாதிரி ஒரு பேக்கெட் சைஸ்க்கு அந்த துணியை மடித்து அவர் வந்து ஷிரடிக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. ஷிரடியில் வந்து ஸ்ரீராம நவமிக்கு சாதாரணமாகவே பக்தர்கள் வந்து ஏதாவது இந்த மாதிரி துணிகள்லாம் வாங்கிட்டு வந்தாங்கன்னா அந்த மாதிரி துணிகள் எல்லாம் ஷால்வைகளோ எதுவும் பாபா மேலே போர்த்திட்டு அதுக்கப்புறம் வந்து அது பக்தர்களுக்கே திருப்பி அளிக்கப்படும். ஸோ இவர் வந்து தன்னோட டேர்னுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ இவரோட டேர்ன் வந்த உடனே இவர் பாபா கிட்ட போயிட்டு பாபாவை வணங்கிட்டு இந்த சின்ன பேக்கெட்டை அவர் வந்து ஷர்ட்டுக்குள்ளே வச்சிட்ருக்காரு. அதை வந்து மெதுவாக எடுத்து பாபாவோட அந்த கடின்ற ஒரு மேட்ரஸ் மாதிரி ஒரு குஷனில் தான் பாபா வந்து உட்காந்துட்ருக்காரு. அந்த கடிக்கு அடியில் இந்த பேக்கெட்டை வந்து இவர் வச்சிடுறாரு ரேகு. ஏன்னா இவருக்கு என்னன்னா இந்த துணியை வந்து பாபா தனக்கு திருப்பி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத, அதாவது தான் இவ்வளோ அன்பாக அந்த துணியை வாங்கிட்டு போகிறதுனால இந்த அன்பை அவர் ஏற்றுக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரியும்னா இந்த துணியை அவர் ஏற்றுக்கணும். அதே மாதிரி நான் வேறு அவர் வேறு இல்லை, எனக்குள்ளே இருக்கிற அவர் தான் அவருக்குள்ளேயும் நான் உறைஞ்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி, அதாவது சர்வமும் வியாபித்திருக்கிற அந்த சாயி வந்து என்னுக்குள்ளேயும் வியாபித்திருக்கிறார். இதெல்லாம் வந்து உண்மையாக இருந்தால் அதை வந்து பாபா எனக்கு திருப்பி கொடுக்கக்கூடாது, அவரே தான் இதை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரேக் வந்து மனசில் நினைக்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி இந்த கடி, அதாவது இந்த மேட்ரஸ் கடியில் இந்த சின்ன பேக்கெட்டை வந்து நுழைச்சிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா எல்லாரும் சமர்ப்பிக்க வேண்டியது எல்லாரும் முடிஞ்சு போகுது. இப்போ வந்து அவங்கவுங்களோட துணியெல்லாம் பாபா மேலே போத்திருந்த ஒரு துணியாக எடுத்து இது யார் வாங்கிட்டு வந்தீங்க, இது யார் வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்டு அவங்களுக்கெல்லாம் திருப்பி கொடுத்துட்ருக்காங்க. இப்போ எல்லாரோடதும் முடிஞ்ச உடனே பாபா வந்து தன்னோட இருக்கையை விட்டு எழுந்துக்கிறாரு. எழுந்துக்கிட்டு என்ன சொல்கிறாருன்னா இந்த கடியெல்லாம் தட்டிடுங்க, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தட்டிட்டு அதுக்கு மேலே இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துருங்க அப்படிங்கிறாரு. அப்போ அந்த கடி அந்த மேட்ரஸ் எடுத்து தட்டும் பொழுது இவர் கொண்டு வந்த அந்த சின்ன பேக்கெட் இருக்கு இல்லையா, அந்த மஸ்லின் துணி, அந்த பேக்கெட் வந்து கண்ணில் படுது. உடனே பாபாவே அதை பார்த்துட்டு ஓ அது என்னது மஸ்லின் துணியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கெட்டை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த துணி அந்த ஃபுல்லாக மடிச்சிருக்கு இல்லைங்களா, அதையும் வந்து அவர் பாபா பிரிக்கிறாரு. பிரித்து அவரே வந்து அதை வந்து தன் மேலே போர்த்திக்கிறாரு. போத்திட்டு சொல்கிறாரு இந்த மஸ்லின் துணியை வந்து நான் திருப்பி கொடுக்க போகிறதில்ல, இதை நானே தான் வச்சுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டவுடனே ரேக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் முதல்ல இது என்னென்னா சாய் வந்து அந்த துணியை திருப்பி கொடுக்கக்கூடாது, தானே வச்சுக்கணும் அப்படிங்கிறது. ரெண்டாவது வந்து இது வந்து அந்த ஐக்கிய பாவத்தை வந்து ஊர்ஜிதப்படுத்துறதா இருக்கும் அப்படிங்கிறது தான் ரேகோட எண்ணம். ஸோ பாபா தன்னோட மனசுக்குள்ளே இருக்காரு, அதனால தான் தன்னோட மனசுக்குள்ளே இருக்க அதை வந்து அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு, அவரும் நானும் வேறல்ல அப்படிங்கிறதுக்கு இது வந்து ஒரு அத்தாட்சி அப்படிங்கிறத ரேக் எடுத்துக்கிறாரு. இதுக்கு ஒரு ப்ரூஃப் மாதிரி அதே வருஷம் இன்னொரு ஒரு இன்ஸ்டன்ஸ் நடக்குது. அதே வருஷம் என்ன ஆகுதுன்னா ரேக் வந்து ராதாகிருஷ்ண ஆயி வீட்டில் இருக்காரு. அப்போ வந்து பாபா வந்து இவரை கூப்பிட்டு அனுப்புகிறாரு. இவரை கூப்பிட்டு அனுப்புறதுக்காக ஒரு ஆள் அனுப்புகிறாரு. ஸோ இவர் வந்து அந்த ஆளோடைய துவாரகமாய்க்கு போகிறாரு. அங்கே போன உடனே பாபா வந்து அந்த தூதுவரை வந்து போக சொல்லிடுறாரு. அவரை போக சொல்லிட்டு பாபா வந்து ரேக்கிட்ட அவ்வளோ அன்பாக பழகுறாரு. ரேகை கூப்பிட்டு பக்கத்தில் உட்காந்து வச்சுக்கிறாரு. அவர் அப்படியே அணைச்சிக்கிட்டு ரேக்கிட்ட சொல்கிறாரு, என்னோட கஜானாவோட சாவியை இப்போ உன் கையில் கொடுக்குறேன் நான், உனக்கு என்ன வேணுமோ கேளு, என்ன வேணுமோ எடுத்துக்கோ, எல்லாம் உன்னோடது தான். உனக்கு மாதம் 5 ரூபாய் வேணுமா, 10 ரூபாய் வேணுமா, 100 ரூபாய் வேணுமா, என்ன வேணுமோ கேளு அப்படின்னு சொல்லி பாபா வந்து ரேக்கிட்ட சொல்கிறாரு.
அப்போ ரேக் வந்து இதெல்லாம் வந்து பாபா வந்து என்ன இது பண்ணுறதுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறாரு, தட் இஸ் கைண்ட் ஆஃப் டெஸ்ட் மாதிரி தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் ரேக் நினச்சிட்டு அவர் சொல்கிறார், இல்லை பாபா எனக்கு இதெல்லாம் எதுவுமே வேண்டாம் பாபா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரேகுக்கு இதில் எதுலேயுமே வந்து இஷ்டம் இல்லை அப்படிங்கிறது பாபாவுக்கு தெரியுது. இருந்தாலும் வந்து பாபா என்ன பண்ணுறாரு, அவரோட தாடையை பிடிச்சி ரொம்ப அன்பாக கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும் சொல்லு, உனக்கு என்ன வேணாலும் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படி சொன்னோடனே ரேக் வந்து அப்படியா பாபா, நான் என்ன கேட்டாலும் கொடுப்பீங்களா அப்படின்னு. ஆமாம் கேளு நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு பாபா. அப்போ ரேக் சொல்கிறாரு, பாபா இந்த பிறவி மட்டும் இல்லை, நான் எத்தனை பிறவி எடுத்தாலும் நீங்கள் என்னோடையே தான் இருக்கணும், நீங்கள் எனக்குள்ளேயே இருக்கணும், என்னோடையே இருக்கணும், என்னை விட்டு நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாபா கிட்ட கேட்குறாரு. பாபா உடனே தலையாட்டிட்டு அவருக்கு வந்து தட்டி கொடுத்து, நான் உனக்குள்ளேயே இருப்பேன், உனக்கு வெளியிலே இருப்பேன், உன்னோடையே எப்பவுமே இருப்பேன், உன்னை நான் எப்பவுமே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அஷ்யூர் பண்ணுறாரு. இதை கேட்டவுடனே ரேகுக்கு அப்படி ஒரு சந்தோஷமாயிடுது. அப்பா பாபா நம்மளோடையே இருக்கேன்னு சொல்லிட்டாரு, இந்த பிறவியில் எத்தனை பிறவி எடுத்தாலும் நீ என்னவா இருந்தாலும் நான் உன்னோடையே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு பாபா. அதை கேட்டவுடனே அவருக்கு இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் வந்துடுது. இது வந்து பாபா வந்து வெறும் வாய்மொழியாக மட்டும் ஒரு அஷூரன்ஸ் கிடையாது. இதை வந்து அவரோட வாழ்க்கையில் நிறைய தடவை பாபா வந்து ஸ்தூல சரீரமாகவும் வந்து அவருக்கு வந்து கைட் பண்ணியிருக்காரு. இதுக்கான இன்ஸ்டன்ஸையும் வந்து ரேக் வந்து நமக்கு ஷேர் பண்ணுறாரு. ஒரு தடவை என்ன ஆகுதுன்னா, ரேகோட குழந்தை இறந்து போயிடுது. அவங்க இருக்கிற கட்டிடம் வந்து நிறைய பேர் வசிக்கிற ஒரு கட்டிடம், நிறைய குழந்தைகள்லாம் இருக்க ஒரு கட்டிடம் அது. அப்போ அந்த குழந்தை இறந்து போன உடனே அவங்க மனைவிக்கு துக்கம் தாங்க முடியாமல் அப்படி கத்தி அழறாங்க. அவ்வளோ ஒரு சோகத்தோடு அவங்க வந்து அழுதுட்ருக்காங்க. அப்போ ரேக் சொல்கிறாரு, பாபா நமக்கு நல்லதே செய்வார், அதனால நீ அழாத, நீ அழுதினா வந்து வீணா வந்து எல்லாருக்கும் தெரிய வரும், இது ஒரு பெரிய கூட்டத்தை தான் இங்கே வந்து சேர்க்கும், நமக்கு நல்லது தான் சாயி செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவரோட மனைவி கிட்ட சொல்கிறாரு. ஆனாலும் அவங்க மனைவியால் அந்த குழந்தையோட சடலத்தை பார்த்து அழாமல் இருக்க முடியல. இந்த குழந்தைக்கு வந்து செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் அவங்க அடுத்த நாள் தான் வந்து செய்கிறதா இருக்குது, அந்த ஃபியூனரெல்லாம். அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, நீ கொஞ்ச நேரம் படுத்து தூங்கு, இப்போ இரவு ஆயிடுச்சு, அதனால் நீ வந்து கொஞ்சம் நேரம் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட சடலத்தை எடுத்து அவர் தன்னோட மடியில் வச்சுட்டு அவர் உட்காந்துட்ருக்காரு. அந்த நேரத்தில் ஸ்ரீ சாய்பாபா வந்து அவர் முன்னாடி அப்பியர் ஆகிறாரு. அப்பியர் ஆகிட்டு அப்போது ரேகை வெளியில் கூப்பிட்டு கேட்குறாரு, பாபா உனக்கு இந்த குழந்தைய நான் வந்து உயிர்ப்பிக்கணும்னு நீ நினைக்கிறியா? இந்த குழந்தை உனக்கு வேணும்னா நான் வந்து உயிர்ப்பிக்கிறேன், ஆனால் நான் உன்னோட இருக்க முடியாது, அதனால நீ சூஸ் பண்ணிக்கோ, இந்த குழந்தை வேணுமா இல்லை நான் வேணுமாங்கிறத நீ தான் சூஸ் பண்ணணும், குழந்தை வேணும்னா குழந்தை கிடைக்கும், ஆனால் நான் இருக்க முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாரு. இந்த குழந்தை போயிடுச்சுனாலும் நான் உனக்கு ஃப்யூச்சரில் வந்து குழந்தைகள் நான் உனக்கு தரேன், ஆனால் இந்த குழந்தையும் நானும் உன்னோட இருக்க முடியாதுங்கிறது தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொல்கிறாரு. அப்போ ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம ரேக் சொல்கிறாரு, எனக்கு நீங்கள் தான் பாபா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இது வந்து ரேகுக்கு பாபா ஸ்தூல ரூபமாக வந்து அவருக்கு காட்சி கொடுத்து அவரோடையே இருந்து அவரை கைட் பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்கு இது வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ், இது வந்து ஒரு மிராக்கிள். ரேக் வந்து எப்போவுமே பாபா கிட்ட வந்து தன்னோட வாழ்க்கையில் இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு அவர் எதுவுமே பாபா கிட்ட கேட்டு வேண்டினதே கிடையாதாம். ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு வேண்டியது எல்லாத்தையுமே பாபா கொடுத்துருக்காரு, எனக்கு சொத்து இருக்குது, எனக்கு நல்ல வருமானம் இருக்குது, எனக்கு நல்ல ஒரு இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கேன், நான் இந்த இப்போ இருக்க ப்ரெசண்ட் மட்டும் இல்லை என்னோடய ஃப்யூச்சருக்கும் நான் எல்லாமே சேர்த்து வச்சுருக்கேன், எனக்கு எப்பெல்லாம் பணம் வேணும்னு ஒரு நீட் இருக்கோ அப்போல்லாம் பணம் வந்து தானாகவே எனக்கு வருது, என்னோட தேவைகள் எல்லாத்தையுமே வந்து பாபா பார்த்துக்கிறாரு, எனக்கு எப்போ எது வேணுமோ அது எல்லாமே அவர் கொடுக்கும்போது நான் அவர்கிட்ட வந்து கேட்க வேண்டியது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரேக் சொல்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் நம்மெல்லாம் வந்து ஸ்ரீ சாய்பாபாவை சரீர ரூபத்தில் தரிசித்தது இல்லை, ஷிரடியில் அவர் வந்து வாசம் செஞ்சுருந்துக்கும் போது.
அந்த மாதிரியான நமக்கெல்லாம் வந்து நம்மலாம் எப்படி பாபா மேல பக்தி வளர்த்துக்க முடியும், பக்தர் ஆக முடியும் அப்படின்னு நம்ம வந்து ரேக் கிட்ட போயிட்டு ஒரு சஜஷன் கேட்டோம்னா, அவரோட சஜஷன் என்ன சொல்றாருன்னா, எதுவுமே வேண்டாம். உங்க மனசார நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே உங்க மனசுல இருக்க அன்ப அவர்கிட்ட வந்து நீங்க வெளிப்படுத்துங்க. அது ஒண்ணு போதும். இத நீங்க ஷிரடிக்கு தான் போய் பண்ணணும்னு அவசியம் இல்ல அப்படிங்கிறாரு. அதே போல அவர் என்ன சொல்றாருன்னா, அதுக்காக ஷிரடிக்கு போக வேண்டான்றத பத்தி இல்ல. ஷிரடியில நீங்க அங்க போயிட்டு நீங்க வழிபடும்போது, அந்த ஒரு சூழலுமே உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களோட ஸ்பிரிச்சுவல் அப்லிஃப்ட்மென்ட்க்கு. ஆனா நீங்க இருந்த இடத்துலயே நீங்க வந்து பாபாவுக்கு உங்களோட அன்ப காமிச்சாலும், பாபா வந்து அத ஏத்துக்கிட்டு உங்களுக்கு ஆசீர்வதிப்பார். அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. பாபாவ பொறுத்தவரைக்கும், பாபா வந்து நமக்கு இப்படிதான் வழிபடணும், இப்படிதான் வந்து இந்த மாரி ஒரு ரிச்சுவல் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா எப்பவுமே நமக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸையுமே குடுத்ததில்ல அப்படின்னு ரேக் சொல்றாரு. ஹிந்துவா இருக்கட்டும், முஸ்லிமா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அவங்களோட வழிபாடுகள்ல ஒண்ணும் பெரிய வித்தியாசங்கள் இருந்ததில்ல. எல்லாருமே வந்து பாபா கிட்ட ஒரே மாதிரி தான் அவங்களோட பிரேயர்ஸையோ, ஆஃபரிங்ஸையோ வந்து அவங்க வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இதுல வந்து ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா வந்து இருக்கு. அதாவது 1916ஆம் வருடம் வந்து ஷிரடிக்கு 2 ரோஹிலாக்கள் வந்தாங்களாம். அந்த 2 ரோஹிலாஸ்ல வந்து மூத்த ரோஹிலா வந்து ரொம்ப பாபா மேல பக்தியா இருந்தாராம். அவர் எப்பவுமே பாபா பாதத்துக்கிட்ட உட்காந்துட்டு குரானை படிச்சுக்கிட்டே இருந்தாரு. அவர் வந்து பாபா கடவுளே அப்படிங்கிற வந்து ஒரு நிர்ணயத்துல இருந்தாரு. அவருக்கு பாபா மேல அப்படி ஒரு பக்தியும் இருந்தது. ஆனா அந்த ரோஹிலாவுக்கு என்னன்னா, பாபாவுக்கு வந்து மத்தியான ஆரத்திகள் பண்றதையோ, பாபா வந்து மத்த பக்தர்கள்லாம் அவரை வழிபடுறத அவர் அலோவ் பண்றதையோ, இல்ல மத்த கடவுளுக்கு நைவேத்தியம் செய்யப்பட்ட உணவ பாபா சாப்பிடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே அவரால ஒத்துக்க முடியல. பாபா சில நேரத்துல வந்து இத பத்தி வந்து அந்த ரோஹிலா பாபா கிட்ட வந்து கேட்கும்போது, பாபா என்ன மாதிரியான பதில் சொல்வார்ன்னா, சிரிச்சுக்கிட்டே, "எல்லாமே அல்லாஹ் தானே" அப்படின்னு. அதாவது எல்லா இறைவனுமே வந்து ஒண்ணு தானே அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. சில நேரம் என்ன சொல்வாரு, "நம்ம எல்லாமே வந்து அல்லாஹ்வோட குழந்தைகள் தான். அவரால படைக்கப்பட்டவர்கள் தான்" அப்படின்னு சொல்லுவாரு. சில நேரத்துல வந்து, "நான் கடவுள்" அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாரி பாபாவோட கருத்துக்கள்லாம் வந்து அவருக்கு வந்து அதுல வந்து உடன்பாடு இல்லாம இருந்தது. அப்போ அவர் என்ன நினைச்சாரு, இது எல்லாத்துக்குமே முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, தான் நினைக்கிற கடவுளா பாபா இல்ல அப்படிங்கிற மாரி அவருக்கு ஒரு இது வந்தது. அதனால இதுக்கு எப்படி முடிவு கட்டுறதுன்னு அவர் என்ன நினைச்சாருன்னா, பாபாவே பாபாவையே ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாரி அவருக்கு வந்து தோணிடுச்சு. ஒரு நாள் பாபா வந்து வெளியில போயிட்டு நடந்து வந்துட்டு இருக்கும்போது, இந்த ரோஹிலா என்ன பண்ணாரு, ஒரு பெரிய தடி எடுத்துட்டு பாபாவ அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட, பாபாவ அடிக்கிற தூரத்துக்கு பாபா பின்னாடி வந்துட்டாரு அவரு. உடனே பாபா அவர திரும்பி பார்த்து அவரோட கைய பிடிச்சு அப்படியே அவர ஒரு பார்வை பார்த்தாரு. அவ்வளோதான். அவர் அப்படியே நிலகுலைஞ்சு போய் அப்படியே அந்த தடிய கீழ போட்டு அப்படியே விழுந்துட்டாரு. பாபா வந்து அவர அப்படியே விட்டுட்டு பாபா வந்துட்டாரு. அவரால எழுந்துக்கவும் முடியல. அந்த தடிய பிடிக்கிற அந்த சக்தியும் இல்ல. அவர் ஒண்ணுமே இல்லாம அப்படியே கீழ விழுந்துட்டாரு. அப்புறம் ஆட்கள வச்சு தான் அவர அங்கேருந்து தூக்கி எல்லாம் பண்ண முடிஞ்சது. அங்கேருந்து அவர நகர்த்த முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவரே வந்து பாபா கிட்ட வந்து கொஞ்ச நாள் கழிச்சு பாபா கிட்ட இருந்து விடை பெற்று ஷிரடிய விட்டு போயிட்டாரு. இந்த மாரி ரேக் நம்மகிட்ட நிறைய அனுபவங்கள பகிர்ந்திருக்காரு. ஸோ இன்னும் சில அனுபவங்கள் இருக்கு. அத வரும் எபிசோட்ல நம்ம பார்க்கலாம். ஓம்